கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 18:10 முதல். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணதை குறிச்சி போடப்பட்டிருக்கு. இதுல நான் இல்லை நம்ம யாருமே நினைக்க வேண்டாம். நிச்சயமா அந்த 2 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம என்ன செய்வோம், இருப்போம். ஒன்று பரிசேயரோட கேட்டகரிக்கு போவோம், இல்லை அப்படின்னா ஆயக்காரனுடைய கேட்டகரிக்கு வருவோம். பரிசேயர் அப்படிங்கிறது அங்கு யூத மதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற தலைவர். மக்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்கிறவர், போதிக்கிறவர், நியாய பிரமாணத்தை அழகாக முற்றிலும் கடைபிடிக்கிற ஒருத்தர். அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். இவர் செஞ்ச செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களா இல்லையா? நல்ல செயல்கள் தான், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் தான். இது செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா நற்கிரியைகளை செய்யும்படிக்கு தான் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய கரத்தின் கிரியையாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அதற்கு தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இந்த செயல்கள் மேல தப்பு இல்லை, இந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தின் மேலதான் என்ன இருக்கு, தவறு இருக்கு. இங்க பரிசேயருக்கு அந்த செயல்களுக்கு பின்னாடி நான் செய்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை யார் மேல வந்திருக்கு, அவர் மேல வந்திருக்கு. அவர் தேவனை சார்ந்து கொள்ளல. எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன்று சுயம் நிற்கும், அப்படி இல்லாட்டி நம்ம தேவனை சார்ந்து கொள்ளுவோம். சுயம் நிற்கும் போது தேவனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சார்ந்து கொள்ள மாட்டோம். அதனாலதான் அவர், நீ என்ன சார்ந்து கொள், நீ தாழ்மையாக நீ என்கிட்ட என்ன செய்ய வா, உன் சுயத்தை என்ன செய்யாத, சார்ந்து கொள்ளாத. ஏன்னா தாழ்மை உள்ளவர்கள் தான் அந்த கிருபை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் செஞ்ச செயல்கள் தவறு இல்லை, அந்த செயலுக்கு பின்னாடி தன் பலத்தின் மேல், தன் செயலின் மேல் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையானது தேவனை சார்ந்து கொள்றத, அவரை விசுவாசிக்கிறது, அது என்ன செய்யுது, தடுக்கிறது. ஆயக்காரர் செஞ்ச செயல்கள் நல்ல செயல்கள் அப்படிலாம் கிடையாது. அவர் அநியாயமா வட்டி வாங்குறவர், தன்னோட சொந்த மக்கள்கிட்டயே அநியாயமாக அவர் என்ன செய்யறாரு, வட்டி வாங்குகிறார். சொந்த ஜனங்களால வெறுக்கப்பட்டவர் அவர். ஆனா இந்த 2 பேர்ல யாரு நீதிமானாக்கப்பட்டாங்களா? ஆயக்காரன் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா ஆயக்காரனுக்கு தான் பாவிங்கிறத அவர் என்ன செஞ்சிருந்தாரு, உணர்ந்திருந்தார். தனக்கு தேவனுடைய தயவு வேண்டும் என்பதை அவர் உணர்ந்ததினால் தேவனுடைய கிருபை அங்க என்ன செய்து கொள்ளுகிறார், பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசேயன் போல நம்முடைய சொந்த செயல்களை இதன் மூலம் தேவன் கிட்ட நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மை ஏற்றுக்கொண்ட விதம் எப்படி தெரியுமா? நம்மளாம் அந்த தகுதியை எப்படி பெற்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்ம செயல்களின் மூலம் அந்த தகுதியை என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. உங்களுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன், ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல்
தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். உங்களுக்கு இதை எளிமையா சொல்லித்தரேன். 2 நீதி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவ நீதி. சுயநீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேணும், சரியா? இந்த தகுதியை நம்ம செயல்களின் மூலம் தேடுறது, இதுதான் சுயநீதி. அவருடைய தயவையும் அவரது ஆசீர்வாதத்தையும், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். இந்த தகுதியை என் செயல்கள் மூலம் தேடுறது தான் என்னது? சுயநீதி. ஆனா இதுல இன்னொரு நீதி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவ நீதின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவ நீதினா என்னன்னா, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவரே அந்த தகுதியை நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், தேவன் அந்த தகுதியை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல், அந்த தகுதியை நம்ம செயல்கள்ல தேடுறதுனால அவர் கொடுத்த அந்த நீதிக்கு நம்ம என்ன செய்யலையா? கீழ்ப்படியலை. இதுல மறுபடி நான் சொல்றேன், அவர் இலவசமா எனக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறாரு. இந்த தகுதியின் அடிப்படையில தான் நான் தேவன்கிட்ட போய் நிற்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க கிருபையை அப்படிதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இலவசமாக அவர் கொடுத்த தகுதியை நாம் அறியாததினால் நம்ம செயல்களை செஞ்சு அவர்கிட்ட சம்பாதிக்கணும்னு அந்த தகுதியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். இதனால தான் அவர் கொடுத்த அந்த தகுதியை நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமா, விசுவாசிக்காம இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயத்துல நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நான் கொடுக்குற ஒரு விதியின் அடிப்படையில தான் உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா அப்படி இல்லாம நீங்களா ஒரு செயலை செஞ்சு நான் குவாலிஃபைடு, நான் இதுக்கு தகுதின்னு நீங்க நினைக்கிற மாதிரி. ஆனா தேவன் ஏற்றுக்கொள்ற விதம் என்னது? அவர் கொடுத்த தகுதியின் மூலம் தான் அவர் நம்மளை என்ன செய்து கொள்ளுவார்? ஏற்றுக்கொள்ளுவார். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம ஒரு கஷ்டமா நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், இந்த தகுதிக்கும் நான் விடுதலை பெறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் தெரியுமா? ஒரு ஆலயத்துல ஒரு பாஸ்டர், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரர். சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? தேவன் கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு எல்லா விடுதலையையும் கொடுத்திருக்கிறார். உங்களை தன்னோடு ஒப்புரவாக்கிக்கிட்டாரு. உங்க மேல கோபமா இல்லை, உங்களை ரொம்ப அன்பு செய்கிறார். உங்களுக்கு மீட்பும் விடுதலையும் கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? நற்செய்தி. இதுதான் சுவிசேஷம். இதை சொல்லி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அவர் இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே மக்கள் கூட்டம் அவர்கிட்ட ஜெபிக்க வராங்க. லைன்ல நின்று ஜெபிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா, அந்த அம்மா அந்த சர்ச்சில் முன்னாடி நின்று எல்லா செயல்களையும் செய்கிற ஒரு பக்தியான ஒரு அம்மா. அந்த அம்மாவோட உடம்புல என்ன அப்படின்னா ஒரு நோய். அந்த நோய்க்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு என்ன எண்ணம்? எனக்கு தேவனை எவ்வளோ நல்லா தெரியும், அவரோட உறவுல நான் எப்படி இருக்கிறேன், நான் ஏன் ஆப்ரேஷன் செய்யணும்? நான் ஜெபிச்சு என்னால் சுகத்தை வாங்க முடியும். அப்படி ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவும் வந்து லைன்ல நிற்கிறாங்க. இந்த ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஜெபிக்கிறார். நிறைய பேர் உடனே விடுதலையை பார்க்குறாங்க. இந்த அம்மா வந்து நிற்கும் போது இந்த அம்மாவுக்கும் அவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அடுத்து அந்த அம்மா போயிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த சர்ச்சோட பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல மரணப்படுக்கையில ஒருவர் இருக்கிறார், அவருக்கும் நம்ம ஜெபிக்க போகணும், ஏன்னா அவர் ஜெபிக்க வரும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறார். உடனே இந்த ஊழியக்காரர் சரின்னு சொல்றாரு. அவர் கூட போறார். அந்த மரணப்படுக்கையில இருக்கிறவர் ஆலயத்துக்கு ஒழுங்கா வராதவர். ஆலயத்தை பத்தி அவருக்கு ரொம்ப என்ன செய்யாது, தெரியாது. அவருக்கும் இந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு ஒரு ஊருக்கு என்ன செய்கிறார், செல்கிறார். அடுத்த முறை வரும்போது
அந்த பாஸ்டர் ஊழியக்காரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த 2 பேர்ல யாரு விடுதலையை பெற்றிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? 2வது உள்ளவங்க தான். இததான் பாஸ்டர் கேட்கிறாரு. இந்த அம்மா வாரம் ஆலயத்துக்கு வருவாங்க, நிறைய பேருக்கு ஜெபிப்பாங்க, எனக்கு பல விதங்கள்ல உதவியா இருக்கிறாங்க, நிறைய ஆலயத்துல முன்னாடி நின்று செயல்களை செய்யறாங்க. அவங்க சுகத்தை பார்க்கல, அடுத்த வாரமே போய் ஆபரேஷன் செஞ்சாங்க. ஆனா இந்த மரணப்படுக்கையில இருந்த மனிதர் ஆலயத்துக்கு ஒழுங்கா என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். அவர் மரணப்படுக்கையை விட்டு எழுந்து இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. எதன் அடிப்படையில் அந்த சுகம் வெளிப்படுகிறது? அவர் கேட்ட கேள்வி அதுதான். உடனே ஊழியக்காரர் சொன்ன பதில், இந்த ஆலயத்துல ரொம்ப பக்தியா இருந்தாங்க இல்லையா ஒரு அம்மா, அவங்க ஜெபிக்க வரும் பொழுதே, இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது அவங்களோட ஜெபம் எப்படி இருந்தது அப்படின்னா, எவ்வளவு சின்ன வயசுலே நான் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன், நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்றது இல்லை, நான் உங்களையே நான் நம்பி நான் என்னெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா. அவங்க ஜெபிச்ச ஜெபம் யாரோட ஜெபம் மாதிரி இருந்தது? பரிசேயருடைய ஜெபமாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு அந்த கிருபை என்ன செய்யல? வெளிப்படலை. ஏன் அப்படின்னா அந்த கிருபை எதன் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம செயல்களின் அடிப்படையில இல்லை. நான் ஜெபிக்கிறதுனாலையோ, நான் உபவாசிக்கிறதுனாலையோ, நான் செய்யற நல்ல செயல்கள்னாலையோ அப்படி கிருபை என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபமோ உபவாசமோ தவறு கிடையாது. நாம் அது மேல வைக்கிற நம்பிக்கை தான் என்னது? தவறு. ஆனா இந்த மரணப்படுக்கையில இருந்த அந்த நபர் இந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே தேவதூதனை போல அவருக்கு தோன்றியிருக்கும். ஏசப்பா, என் நோயெல்லாம் நீங்க சுகமாக்குங்கன்னா உடனே அந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கும்? சுகம். அப்ப கிருபையை யார் பெற்றுக்கொள்றா? தாழ்மையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். தன் மேல நம்பிக்கை இல்லாம, தன் சுயத்தின் மேல நம்பிக்கை இல்லாம, தான் செய்யற செயல்களின் மீது நம்பிக்கை இல்லாம, அவர் என்ன செயல்களை செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.